தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களை மேலும் 4 மாவட்டங்களில் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இனி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் சென்னை ஆட்டோவை இயக்கலாம். விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருகிறது. அங்கிருந்து சென்னை நகருக்குள் பயணிகளை அழைத்து வர ஆட்டோ டிரைவர்கள் அதிகளவில் கட்டணம் கேட்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. மாவட்டம் விட்டு மாவட்டம் அழைத்து செல்வதை காரணம் காட்டி ஆட்டோ டிரைவர்கள் கூடுதல் தொகை கேட்பதாக கிளாம்பாக்கம் செல்லும் பயணிகள் கூறினர். அதன் காரணமாகவே சென்னை ஆட்டோ பர்மிட் எல்லை நீட்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கிளாம்பாக்கம் செல்ல ஆட்டோ கட்டணம் குறையுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. இப்போ கோயம்பேட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா, எனக்கு கோயம்பேட்டிலேருந்து என் வீட்டிலேருந்து கோயம்பேடு வரதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரும். ஒரு ஆட்டோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 300 வரும். இப்போ இங்கேருந்து அலமாதி போகிறதுக்கு 1200 ஆட்டோ சார்ஜஸ் வருது. இதில் பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் வந்தது ஸ்லிப்பர் கிளாஸே 1200 தான். நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் 1200. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 1500 ஆட்டோ சார்ஜஸே வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட் வச்சுன்னு விடியா அரசை வச்சு நான் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. மக்கள் எவ்வளோ அவஸ்தப்பட போகிறாங்கன்னு தெரியல. பஸ் ஃபெசிலிட்டி எதுவும் இருக்கா? பஸ் ஃபெசிலிட்டி அலமாதிக்கெலாம் பஸ்ஸே கிடையாது. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே கிடையாது. நீங்கள் ரெடில்ஸ் போகணும், ரெடில்ஸ் இருந்து வரணும். அது பஸ் வசதியே கிடையாது. அவ்வளோ பஸ் வசதியெல்லாம் கிடையாது. இப்போ மணி இப்போயே ஆகிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி 7:30 ஆகுது, 8:30 ஆகுது, மணி 8:30 மணி ஆகுது. இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரது இன்றைக்கி ஒரு நாள் லீவ் ஆகிடும். எனக்கு சேலரி கட் ஆகிடும். ப்ளஸ் ஒரு 1200 வேஸ்டேஜ், ப்ளஸ் என்னுடைய சேலரி ஒரு 1000 rupees வேஸ்டேஜ். இப்போ 2500 எனக்கு என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 2500 எனக்கு வேஸ்டேஜ். ஒரு தொழிலாளிக்கு ஒரு 2500 வேஸ்டேஜ். இப்போ மிச்ச பேருக்குலாம் இன்றைக்கி மாற்றினால இன்றைக்கி எவ்வளோ லாஸ் ஆகும் பார்த்து.